யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை இந்தியாவின் சுரணா மற்றும் சுரணா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து யாழ்ப்பாணம் சர்வதேச சட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன. ஆய்வு மறுவடிவமைப்பு மீள் நிர்மாணம் எனும் துணைப்பொருளில் இந்த சட்ட மாநாடு நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ். துரைராஜா, கௌரவ விருந்தினராக மேல்முறையீடு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹாந்தா பெசூரிய, சிறப்பு விருந்தினராக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் சரண்யா ஹசந்தி உருகுடவத்த திசாநாயக்கவும் கலந்து கொண்டனர். சர்வதேச சட்ட மாநாட்டில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ். ஸ்ரீ சத்குணராஜா, யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் கோசலை மதன், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் செவித்திசாய் முரளி, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நீதிபதிகள், சட்டத்தரணிகள், விரிவுரையாளர்கள், சட்டத்துறை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். பிரதம உரையாளர்களாக இனத்துவ கட்கைகளுக்கான சர்வதேச நிலையத்தின் நிர்வாக இயக்குநர் கலாநிதி மரியா கோமஸ், ஜாரா மண்டிவல்லா அக்பர் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். நீதிமன்ற முறைமைகள் தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் அந்த புதிய முறைமையை கையாள தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் அது தொடர்பில் கவலை அடைய வேண்டும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது அவதானமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறவில்லை. பயன்படுத்துங்கள். ஏன் டிஜிட்டல் மயமாக்கல் அவசியம் என்பதை புரிந்து கொள்வதற்கு எமது தற்போதைய நிலைமைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அண்மை காலமாக எமது நீதித்துறையில் சுமார் 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நாட்டில் 20 பிரஜைகளில் ஒருவருக்கான வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆனால் இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் 1 மில்லியன் மக்களுக்கு 15 நீதிபதிகள் மாத்திரமே உள்ளனர். இந்தியாவில் 1 மில்லியன் மக்களுக்கு 297 நீதிபதிகள் உள்ளனர். இலங்கை விடவும் சென்னையில் அதிகளவிலான நீதிபதிகள் உள்ளனர். விரிவான டிஜிட்டல் கட்டமைப்பு இன்மையினால் நடைமுறை சிக்கல்கள் அதிகரித்துள்ளன. நீதி தாமதத்தால் அடிக்கடி நீதி மறுக்கப்படுகின்றது. இது பொதுமக்களின் நம்பிக்கை குறைத்து மதிப்புக்குள்ளாக்குகின்றது. மேலும் எமது நாட்டுக்கான வெளிநாட்டு முதலீடுகளை பாதிக்கின்றது. இலங்கை அரசாங்கம் நீதித்துறை டிஜிட்டல் மயமாக்கலை ஒரு தேசிய முன்னுரிமை முயற்சியாக இனங்கண்டுள்ளது. இதற்காக தற்போது எஸ்கோ செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எமது சட்ட விரிவுரையாளர்கள் சட்ட பயிற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை வழங்கும் வகையில் ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்த வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அது தொடர்பில் நீண்ட காலத்துக்கு முன்னர் இலங்கையில் நடைபெற்ற ADB மாநாட்டில் குறிப்பிட்டேன். ஏனைய நாடுகளில் இது ஒன்றும் புதிய விடயமல்ல. நான் எனது கற்கைக்காக சீனாவுக்கு சென்றிருந்த போது அங்குள்ள பெரும்பாலான பேராசிரியர்கள் முன்னணி சட்ட நிறுவனங்களின் பங்காளர்களாக இருந்தனர். இது அவசியமான விடயம். இதனை ஒரு தனிப்பட்ட விடயமாக கருதாமல் அனைத்து பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் நாங்கள் சட்ட மாணவர்களாக இருந்தபோது எமக்கு நீதிமன்றங்களில் 2 இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. சட்ட மாணவர்கள் சென்று நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்வையிட முடியும். துரதிருஷ்டவசமாக தற்போது சட்டக் கல்லூரியில் இறுதி கற்கை நிறைவு செய்த பின்னரே நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது. நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் தொடர்பில் நீதியரசர் துரைராஜா பிரதம நீதியரசரோடு கலந்துரையாட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். எமக்கு கிடைத்த அந்த முறைமையை அறிமுகப்படுத்த முயற்சிப்போம். சட்டம் சார்ந்த விடயங்களை சட்டவாளர்கள், நீதியாளர்கள், சட்ட மாணவர்கள், சட்ட விரிவுரையாளர்கள் மத்தியிலே உரையாடி சட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கிற அதே நேரம் சட்ட மாணவர்கள் சட்டம் சார்ந்த ஒரு ஆழமான அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் துறை சார்ந்தவர்களோடு ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி கொள்வதற்குமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற நோக்கத்திலே தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரணா மற்றும் சுரணா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்தோடு இணைந்து இந்த சட்ட மாநாட்டை 3 ஆண்டுகளாக ஒழுங்கு செய்து வந்திருக்கிறது. பரந்த ஒரு தன்மையிலே இலங்கையினுடைய அபிவிருத்தி, பிராந்தியங்களினுடைய அபிவிருத்தி, மாகாணங்களினுடைய அபிவிருத்தி என்பதான பல்வேறு தளங்களிலான கலந்துரையாடல்களை நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக ஒழுங்கு செய்து வருகிறோம்.